நான் மரித்த பிறகுதான் அந்த இடத்தை உனக்கு சொந்தமாகும். இதுக்கு இடையில நான் யாருக்காவது அந்த இடத்தை கொடுக்க உரிமை எனக்கு இருக்கிறது என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதே போலதான் அந்த காலகட்டத்தில் தகப்பன் மரித்தால்தான் பிள்ளைகளுக்கு 4 பிள்ளை இருந்தால் 4 பாகமாக பிரித்து கொடுக்கப்படும், 2 பிள்ளைகள் இருந்தால் 2 பாகமாக பிரித்து கொடுக்கப்படும். ஆனால் இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பன் மரிக்கிறதுக்கு முன்பாகவே வந்து தன்னுடைய பாகத்தை, அந்த சொத்தை பிரித்து கேட்கிறார். சில தகப்பனெல்லாம் கோபப்படுவாங்க, சில தகப்பனெல்லாம் அது முடியவே முடியாது என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையை மிகவும் நேசிக்கிற தகப்பனாக இருந்தபடியினாலே உடனே அவனுக்கு சேர வேண்டிய அந்த சொத்தில் பாதியை அந்த இளைய குமாரனுக்கு கொடுத்ததாக லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இப்போ அவன் போய் தூர தேசத்துக்கு போய் ராத்திரியில இந்த பிரசங்கம் கேட்டவனமாக அவன் எல்லா விதத்திலும் எப்படி செலவு செய்ய வேண்டுமோ, அந்த பணத்தை எப்படியெல்லாம் கரைக்க வேண்டும் அப்படியெல்லாம் கரைத்து போட்டான் என்று துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்போ துன்மார்க்கம் என்று சொன்னால் எல்லாமே அடங்கும். விபச்சாரம் முதல் வேசித்தனம் மற்றும் அந்த நல்ல குடிபோதை, வீணான நண்பர்களோடு சேர்ந்து வீணான செலவுகளை செய்து கொண்டு வந்தான். எல்லாமே பணம் செலவழிந்து போச்சு. அவங்க தகப்பன் அந்த சுதந்திர விதத்தை கொடுத்தார், அவன் வைத்திருந்த பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. சரி, எப்படியாவது ஒரு இடத்துல நாம போகணும், நம்ம வைத்த பிழைப்பை நாம ஓட்டணும் அப்படின்னு நினைச்சு எங்கே போனாலும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. ஒரு பன்றி மேய்க்கிற ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல அந்த முதலாளி கிட்ட அந்த வேலை கேட்டான், அந்த வேலையை கொடுத்தார். அப்போ அவனுடைய நிலைமை எப்படி இருந்தால், பன்றிகள் தன்னும் தின்னுகிற அந்த தவிட்டுக்காக ஏங்கி தவித்ததாக நாம பார்க்கிறோம். யாராவது அப்படி செய்வோமா? பன்றிக்கு போடுறதே மிச்சம் மீதி இருந்தது எல்லாத்தையும் அங்க பன்றிக்கு போடுவாங்க. ஆனால் இந்த பன்றிக்கு போடுகிற தவிட்டை இவனுக்கு தின்ன ஆசையா இருந்தது, ஆனால் ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ எல்லாமே அதை கலக்கி வச்சிட்ட பிறகுதான் அதை பன்றிக்கு காட்டுவாங்க. அப்போ எவ்வளவு மோசமான உணவாக இருந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட உணவையும் அவன் சாப்பிட அவன் தயாராக இருந்தான். அவனுக்கு கொடுப்பதற்கு யாருமே கிடையாது. அப்போ மோசமான பாவியாக அவன் இருந்தான் என்று இந்த இடத்திலே சுட்டி காட்டப்படுகிறது. ஒரு விஷயம் நினைத்தான், என்ன, நம்ம இந்த பன்றி மேய்க்கிற இடத்துல வந்து நாம இந்த பன்றி சாப்பிடுகிற இந்த ஆகாரமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு மிகவும் வருந்தி மனஸ்தாபப்பட்டு நம் தகப்பன் இடத்துல போவோம். அவர் நம்மை சேர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு வேலைக்காரனாக அங்கு போவோம். ஏன் சொன்னால், என் தகப்பனுடைய வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் வேலை செய்கிறார்கள். அவங்க 3 வேளையும் திருப்தியாய் ஆகாரம் சாப்பிடுகிறார்கள். நானும் பசியினாலே வாடிக்கொண்டு இருக்கிறேனே என்று நினைத்து அவன் வீட்டுக்கு போறான். முதல் போகும்போது எப்படி போயிருப்பான்? நல்லா டிப்டாப்பா போயிருப்பான். நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை வாங்கி நல்லா உடுத்தி கையில நல்லா வாட்சி மோதிரம் எல்லாம் போட்டு போயிருப்பான். ஆனால் வரும்போது எப்படி வரான்? அவனுடைய ரூபமே அவனுக்கு தெரியவில்லை, தகப்பனுக்கு தெரியவில்லை. அப்படி கேவலமான ஒரு சூழ்நிலையிலே அந்த தகப்பனிடத்திலே வரான். தகப்பனுக்கு தெரியல தன் மகன் எப்படிப்பட்டவனா எப்படி இருக்கிறான் என்று. அவன் எப்படிதான் முகம் மாறி போனாலும் ஒரு தகப்பனுக்கு தெரியும். அவன் தூரத்திலே வரும்போது தகப்பன் என் மகன் வருகிறான் என்று சொல்லி அவன் வருது போகாக தகப்பன் ஓடுகிறார். ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறார். அதன் பிறகு அந்த மகன் தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்தான். தகப்பனே, இதோ நான் உன்னுடைய என்னுடைய பங்கு விதத்தை நான் வீணாக செலவழித்து விட்டேன். இனி உன் மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்களிடத்துல வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க
அப்படின்னு சொல்லும்போது அந்த தகப்பன் அதுக்கெல்லாம் சம்மதிக்கல. உடனே வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவனை குளிப்பாட்டுங்க, அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை தருங்க, கைகளுக்கு அந்த விரல்களுக்கு நல்ல மோதிரத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்ல ஒரு கொழுத்த கன்றை அடித்து அவனுக்காக விருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சொல்றாரு, காணாமல் போனான் கண்டெடுக்கப்பட்டான், என்னோடு கூட மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொன்னதாக நாம வேதத்திலே பார்க்கிறோம். இப்போ அப்படிதான் நம்முடைய தேவன் நம்மேல் அவ்வளவு விருப்பமாக இருக்கிறார். நாம் அவரை தள்ளிவிட்டாலும், அவரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாலும், அவரை ஒதுக்கிவிட்டாலும் தேவன் அவ்வளவாக நேசிக்கிறார். அப்போ இந்த ஊமையானது ஆண்டவர் எப்படி சீர்கெட்ட ஒரு மனுஷனை நேசிக்கிறார் என்பதற்கு ஒரு ஓமையாக சொன்ன இந்த காரியம், அவருடைய அந்த மகன் மனம் மாறும்போது தகப்பன் எப்படி அந்த மகன் மேல் பிரியமாக வைக்கிறாரோ அப்படியாக அதுக்கு முன்பாக நீங்க வசனங்களை வாசித்தீர்கள் சொன்னார். அந்த 15:10 நீங்க வாசித்தீர்கள் சொன்னால், லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு அதாவது ஒரு பாவிகள் நிமித்தம் தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. மனம் திரும்ப விரும்பாத ஒரு மனம் திரும்பின பிறகு தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்களாம். அதே 7 பார்க்கும்போது, 15:7 பார்க்கும்போது ஒரு மனம் திரும்பிய பாவி நிமித்தம் எது சந்தோஷப்படுதான்? பரலோகமே சந்தோஷப்படுதான். ஏன் இந்த ஊமையை ஆண்டவர் இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் சொன்னார்? நாம் எல்லாரும் பாவிகள், நாம் மனம் திரும்ப வேண்டும். ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவரை நாம் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அந்த தகப்பன் அந்த மகன் அந்த தகப்பனை எப்படி துக்கப்படுத்தி கொண்டிருந்தாரோ அப்படியாக ஏதாவது ஒரு விதத்திலே நம்முடைய பரம தகப்பனை நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி துக்கப்படுத்தாதபடிக்கு நாம ஆண்டவரிடத்திலே சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் காலங்களிலே 2:47 பார்க்கும்போது பாவிகளாகிய அநேகர் அனுதினமும் சபையிலே சேர்ந்து கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ அனுதினமும் சபையிலே சேர்ந்து கொண்டு வந்ததுனாலே அந்த சபையானது விருத்தி அடைந்தது. அப்போ அந்த சபை தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. அப்படியாவதுதான் தேவன் நம் மேல மிகவும் மரியாதை வைத்திருக்கிறார். ஒரு முதலாளி ஒரு வேலை செய்கிறவர் மேல வைத்திருக்கிற அந்த மரியாதை போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற அந்த மதிப்பை போல தேவன் நம் மேல அதிக மதிப்பு உடையவராக இருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் எடுத்து போடக்கூடாது என்று நாம் இந்த வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சந்தோஷமாய் களி கூறுகிறார். செப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் களி கூர்ந்து இருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் இருப்பார். கம்பீரம் எப்படி வரும்? கம்பீரம் எப்படி வரும்னு சொன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற அந்த வேலையை சரியான முறையில செய்தான், என் பிள்ளை அந்த வேலையை செய்து முடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ அந்த மகனுக்கும் என்ன இருக்குன்னு சொன்னா, எங்க தகப்பன் எனக்கு கொடுத்த வேலையை நான் சந்தோஷமாக எல்லாமே எந்தவித பிழை இல்லாமல் நிறைவேற்றி விட்டேன் என்று அவனுக்கு ஒரு கம்பீரமான ஒரு காரியம் இருக்கும். ஆகவே அவர் நம் பேரில் மகிழ்ந்திருப்பார், களி கொண்டிருப்பார், அவர் ரட்சிக்கிறவர். மீட்கப்பட்ட தம்முடைய மக்களை தேவன் மகிழ்ச்சி அடைவதை இந்த செப்பனியா 3:17 சொல்லப்பட்டு இருக்கிறது. மகிழ்ச்சியையும் களிப்பையும் சுட்டி காட்டுகிற எபிரேய வார்த்தைகள் அனைத்தும் இதிலே அடங்கி இருக்கிறது. மீட்கப்பட்ட தம்முடைய மக்களை குறித்து தேவன் களிப்படுவதை எடுத்து காட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்கு தேவன் அடைகிற களிப்பு எவ்வளவோ வார்த்தைகளினாலும்
சொல்ல முடியாததாக இருக்கிறது. மனம் திரும்பிய ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. மனம் திரும்பிய ஒரு பாவியின் நிமித்தம் தூதர்களும் சந்தோஷப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த களி கூறுதல் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு மனம் திரும்புவதற்காக எவ்வளவு களி கூர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பார். அதே போல ஓய்வு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் நிச்சயமாகவே உண்மையை மொத்தமாக ஆசிரிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். சந்தோஷம் தான் களி கூறுதல். களி கூறுதலா சந்தோஷம். அப்போ ஆண்டவருக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏசாயா 62:4 ஒரு திருமண ஒப்புமையாக இங்கே சொல்லப்படுகிறது. இதிலே மக்கள் எப்படி யார் என்றும் மக்கள் எப்சிபா என்று அழைக்கப்படுகிறார்கள். அதற்கு எப்சிபா என்றால் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். எப்சிபா என்றால் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்ற அர்த்தம். தேசம் அப்படின்னு சொன்னா பியூலா என்று அழைக்கப்படும். அதற்கு வாழ்க்கைப்படுதல் என்று அர்த்தம். இந்த காரியம் இந்த 62 ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள திருமண உறவை குறித்து இங்கே பேசப்படுகிறது. அதாவது எப்சிபா என்றால் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஒரு கணவன் தன் மனைவி மேல் பிரியமாயிருக்கிறது போல கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வாழ்க்கைப்படும் என்று சொன்னால் ஒரு கணவனும் மனைவியும் அவர்கள் வாழ்க்கை நல்ல முறையில் வாழ்வதுதான் இங்க வாழ்க்கைப்படு என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்ற வசனம் சொல்கிறது. நாம் இறுதியாக மீட்கப்படும் நாள் தான் தேவனுடைய மகிழ்ச்சியின் உச்சக்கட்ட நாளாக இருக்க போகிறது. இப்போ எப்போ அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகுதுன்னு சொன்னால் அவர் மீட்கப்படும் நாளுக்கென்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் நோக்கி கூப்பிடும் போதுதான் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி எங்கேயும் கிடைக்காது. பரலோகமே சந்தோஷப்படும். அப்ப இருக்கிற எல்லா தூதர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று அதற்காக நாம காத்திருக்க வேண்டும். அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய மகன் திரும்பி வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அப்படியாக தேவன் ஒரு பாவி திரும்பி வரும்போது தேவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். அவர் களி கூர்ந்து மகிழ்வார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே எபேசியர் 5:25 முதல் 28 வசனம் வரைக்கும் பேசப்படுகிறது. இங்கே திருமண உறவுகளை பற்றி சொல்லப்படுகிறது. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். அப்போ புருஷர்கள் மனைவியின் மேலே அன்பு கூர்ந்தார், கிறிஸ்துவும் சபையின் மேலே அன்பு கூறுகிறார். அப்போ ஒரு திருமண உறவை பற்றி பேசப்படுகிறது. எப்படி திருமணம் முக்கியமோ அப்படியே சபை முக்கியமாக இருக்கிறது. அந்த திருமண உறவை குறித்து கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தால் அப்படிப்பட்ட சபையிலே நாமும் சந்தோஷமாக இருக்கும்போது மிகவும் அந்த மகிழ்ச்சி தேவனுக்கு இருக்கிறது. அப்படியே புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அன்பு கூற வேண்டும். அப்படி இருக்கிறோமா? புருஷர்கள் மனைவி மேல அன்பு கூறணும், மனைவி புருஷர்கள் மேல அன்பு கூறணும் அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அப்படியே புருஷர்கள் மனைவி மீது அன்பு கூறுறாங்களா? இல்ல தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா இல்ல. எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் மனைவியை அடிக்கிறது. இப்ப எல்லாம் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இப்ப எல்லாம் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, கணவனும் மனைவி அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லல. அன்பு 2 பேருக்கும் சரிசமானமான அன்பு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் தன்னுடைய ஆதாமுடைய விழாவிலே இருந்து ஒரு எலும்பை எடுத்து தான் அந்த ஏவாளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சரீரத்தில் சரிபாதி தான் ஏவாள். அப்போ
ஏவாளுக்கு கொடுக்க, அதாவது மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டும். அதே மனைவியானவள் தன்னுடைய கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட மரியாதை எல்லாம் கொடுக்கிறோம்? ஒரு மனைவி எப்படிப்பட்ட மரியாதையை எல்லாம் கணவனுக்கு கொடுக்கிறார், கணவன் எப்படிப்பட்ட மரியாதை மனைவிக்கு கொடுக்கிறார் என்பதை ஆமா இந்த உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஆண்டவர் ஒருபோதும் அப்படி விரும்பவில்லை. இந்த உலகம் முடிகிற வரைக்கும் அவர்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால்தான் அந்த ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் 2 பேரையும் வைத்தார் என்று நாம வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ இயேசு சபையில் அன்பு கூர்ந்தது போல ஒவ்வொரு புருஷனும் மனைவியும் தன்னுடைய சொந்த சரீரங்களை அன்பு கூற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை கிறிஸ்து ஒரு சபையில் நிறைவேற்றினது போல நம்முடைய குடும்பங்களிலே அதை நிறைவேற்ற ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவனை பிரியப்படுத்துதலாம். இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டதுன்னா பறந்து விரிந்த ஒரு உலகமாக இருக்கிறது. அந்த உலகத்திலே ஒரு தூசு போன்ற கிரகத்திலே நாம இருக்கிறோம். ஒரு தூசு போன்ற கிரகத்திலே நாம இருக்கிறோம். அந்த கிரகத்திலே ஒரு துளி புரோட்டீன்கள், புரோட்டோபிளாஸ்மினாலே உருவானதுதான் இந்த கிரகம். அதிலே நாம் ஒரு துகள்களாக இருக்கிறோம். நாம் மண் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் மண் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட மண்ணின் மீது ஆண்டவர் பிரியம் வைப்பாரா? சர்வ வல்லராக எதுவும் தேவைப்படாது இருக்கிற உன்னதமான தேவனுக்கு மனிதர்கள் முக்கியமானவர்கள் என்று என்பது எவ்வாறு சாத்தியமாகும்? இந்த 2 கேள்விகளும், முதலாவது தேவன் மகிழ்ச்சி அடைய ஏதாவது வேண்டுமா? இரண்டாவது, மனிதர்கள் பாவத்தன்மை உள்ளவர்களாக இருப்பதால் அவர்கள் எவ்வாறு அவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும்? தேவன் மகிழ்ச்சி அடைய ஏதாவது வேண்டுமா? அவர் மகிழ்ச்சியா இருக்கிற நம்மால ஏதாவது செய்ய முடியுமா? மனிதர்கள் பாவத்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறதுனாலே அவர்கள் எவ்வாறு அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் என்ற இந்த கேள்விகளை நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் சொன்னா, ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் நம்ம சிருஷ்டித்தார். நம்மை ஒரு இமை, அதாவது ஒரு தூசு அளவு கூட நம்மில் பாவம் இல்லாதபடிக்கு சிருஷ்டித்தார். அதனால அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் அருமையானபடியினாலே நாம் கனம் பெற்றிருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவருடைய பார்வைக்கு நாம் அருமையாக இருக்கிறபடினாலே அவர் நம்மை நேசிக்கிறார். இரண்டாவது 149வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். அப்படி எப்படி இருந்தாலும் அவர்கள் சீர்கெட்டு வரணும் என்பதுதான் தேவனுடைய, சீர்பட்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால்தான் அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறதாக நம்ம உங்க வேதத்தில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15:8 துன்மார்க்கருடைய பலியை கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கமாய் நாம் பலி செலுத்தினா அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். செம்மையானவர்களுடைய ஜெபமும் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. துன்மார்க்கருடைய பலி அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல பலியிட்டாங்க. துன்மார்க்கமாய் பலியிட்டு முடிஞ்ச உடனே பாவத்தை எல்லாருக்கும் மீண்டும் பாவம் செய்வாங்க. அது துன்மார்க்கமான பலி. நாம கூட மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு, இல்ல அவன் செத்துடணும், இல்ல அவன் வீடு பாழாக போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க வந்து ஜெபம் பண்ணா அது கர்த்தருக்கு அருவருப்பாகும். அவர்களும் நல்லவராக திருந்த வேண்டும்
சாமி அவர்கள் மேல நீ கவனமா இரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜபத்திலே ஆண்டவர் பிரியப்படுவாராம். அதனால்தான் அது செம்மையானவருடைய ஜபம், செம்மையானவருடைய ஜபம், அதில் கர்த்தர் பிரியம் வைக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனை மனுஷன் எவ்விதத்தில் எல்லாம் பிரியப்படுத்த முடியும் என்பதை நாம் பார்க்கணும். ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் நாம பிரியமாக இருக்கணும், எப்படி இருந்தால் ஆண்டவர் நம்ம மேலே பிரியப்படுவார் என்பதை நாம அலசி ஆராயணும். நம்முடைய பழைய இயல்புகள் எல்லாம் விட்டுடும், பழைய இயல்புகள் பழைய பாவங்கள் எல்லாம் விட்டு ஆண்டவரை எப்படியெல்லாம் பிரியப்படுத்த வேண்டும் என்று நாம் யோசித்து அதன்படி செய்ய வேண்டும். இப்போ இங்க நாம் பார்க்கிறோம், பிறரை நாம் எப்படி நேசிக்கிறோம்னு அப்படியே தேவன் நம்மை நேசிக்கிறார். இப்போ நாம் பிறரை எப்படி நேசிக்கிறோம் அப்படிதான் தேவன் நம்மையும் நேசிப்பார். தம்முடைய மக்கள் தீமை செய்யும் போது ஆண்டவர் மிகவும் துக்கம் அடைகிறார். ஒரு பாவம் செய்யும் போது ஆண்டவருக்கு மிகவும் வேதனையாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் செய்த பாவத்தை பிசாசு ஆண்டவருக்கு முன்பாக வந்து சுட்டி காட்டுவான். நம்ம பார்க்கிற யோபு புத்தகத்துல அவன் பாவம் செய்யல, ஆனால் பாவம் செய்யாததுக்கு முன்பாகவே ஒரு கம்ப்ளைண்ட் அந்த யோபு இடத்துல போய் ஆண்டவர் இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணான். என்ன கம்ப்ளைண்ட் சொன்னால், அவன் அவன் பாவம் செய்யாதவன், அவனிடத்துல ஒரு பாவமும் ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு காரியத்தை சொல்றான். நீ அவனை நேசிக்கிறதுனாலதான் அவன் பாவம் செய்யல, உன்னுடைய கையை கொஞ்சம் விலக்கி வைங்க, அவன் பாவம் செய்வான் அப்படின்னா. ஒவ்வொரு பாவமும் நாம பாவம் செய்யும் போது பிசாசானவன் ஆண்டவருக்கு பக்கத்தில் இருந்து அவன் பாவம் செய்யறான், அவனை நீங்க நேசிப்பீங்களா அப்படின்னு நம்மை குற்றம் சாட்டவனாக அவன் இருப்பான். ஆனால் இயேசு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரியமா இருக்கிறது. இல்ல மனம் திரும்புவான் அப்படின்னு ஆண்டவர் அந்த பிசாசுக்கு சொல்றான். ஆனால் நம் துன்மார்க்கத்திலே துன்மார்க்கமாய் ஜீவித்து சாகும் போது அந்த பிசாசு வெல்றான். இயேசுனுடைய அந்த காரியம் அங்கு தோற்று போகுது. அப்படி நாம அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்போ ஆண்டவர் துக்கம் அடைய செய்வது நம்முடைய பாவங்கள் தான். துன்மார்க்கருடைய பலி அவர் விரும்புவது கிடையாது. அது எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று நாம பார்க்கிறோம். நீதியை பின்பற்றுகிறவன் இயேசு, ஆண்டவராக இயேசு நேசிக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். 146வது சங்கீதம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்ட வண்ணமாக உற்சவமாக கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியப்படுகிறார். இங்க ரெண்டு வார்த்தைகள், நீதிமான்களை கர்த்தர் நேசிக்கிறார், சிநேகிக்கிறார். உற்சாகமான இடத்திலே, உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ நாம இதுல இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் கொடுத்தாதான் பிரியமாயிருப்பாரா, ஆண்டவருக்கு கொடுத்தாதான் பிரியமாயிருப்பாரா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. உற்சாகமாய் கொடுக்காதவரிடத்திலும் அவர் பிரியமாயிருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்காதவரிடத்திலும் பிரியமாயிருக்கிறார். நீதிமானை உற்சாகமாய் கொடுக்கிறவனையும் தேவன் நேசிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார்னு சொன்னால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஜீவனுள்ள கற்களாக நம்ம பார்க்கிறோம். அவர் கண்மலை, நாம் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். விழுந்து போன பாவம் உள்ள மனிதர்களாக நம்ம எவ்வாறு பரிசுத்த தேவனை பிரியப்படுத்த முடியும்? எதனால பிரியப்படுத்த முடியும்? உன் பலிகள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற. எதனால நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும்? நாம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல்
கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கும்போது நமக்கு என்ன இல்லைன்னு சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்போ அது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் எது செய்வதற்கு அல்ல, செய்வதற்கு முன்னரே தேவன் நம்மை தேடி வந்தார். இப்போ நல்லது செய்வதற்கு முன்பாகவே நம்மை தேடி வந்த தேவன். ரோமர் 8:1 சொல்லப்படுற கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர் 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கிற கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார் என்று இங்கே வேதத்திலே நாம பார்க்கிறோம். இப்போ நாம் பாவிகளாக இருக்கும்போது கூட அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எதுவும் செய்யவில்லை என்று சொன்னாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். நான் ஏன் சொன்னார், அவர் நம்மை சிருஷ்டித்ததினாலே நம்மை நேசிக்கிறார். ரோமியா 31:3 சொல்றார், நாம் சொல்றாரு, அநாதி சிநேகத்தினாலே உன்னை சிநேகித்தேன், காரணத்தினாலே உன்னை எடுத்துக் கொள்ளுகிறேன். இப்போ அநாதி சிநேகம் நம்மேல் வைத்ததுனாலே தான் அவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். அநாதி சிநேகம் சொன்னால் ஆதி முதல் கொண்ட அந்த நேசம். இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே, நாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறார் என்று இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். தேவனுக்கு நாம் எவ்வாறு பிரியமானவர்களாய் இருக்கிறோம் என்று 1 பேதுரு 2:4-6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, மனுஷரால் தள்ளப்பட்டது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய வெளியேற பெற்றவர்களாகிய ஜீவனுள்ள கற்களாலே அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நாமும் ஜீவனுள்ள கற்களை ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டமாகவும் கூட கட்டப்பட்டு வருகிறோம். வெளியேற பெற்ற கற்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். வெளியேற பெற்ற கற்கள், அவர் கண்மலை, அந்த கண்மலையின் மேலே பதிக்கப்பட்ட கற்களாக நாமும் இருக்கிறோம். அதனாலதான் நம்மை அவர் நேசிக்கிறார். அந்த கற்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா, ஜீவனுக்குள்ள மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை அவர் கட்டுகிறார். அந்த மாளிகையிலே பதிக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதனால்தான் அவர் யாரும், அதாவது மனுஷர்கள் நம்மை அவமானப்படுத்தினாலும், அவருடைய பார்வையிலே நாம் வெளியேற பெற்றவர்கள். அதனால்தான் அவரால் அதை சொல்ல முடிஞ்சது, நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொல்ற ஒரு ஆசாரியன். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பலி செலுத்தும் போது எவ்வளவு பரிசுத்தமாக அதில் உள்ளே பிரவேசிக்கிறானோ, அப்படியாக நாம் என்னதான் பாவம் செய்திருந்தா போதும், நம்மை ஒரு ஆசாரியரை தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக நீங்க ஆசாரியர் ராஜரீக கூட்டம் அப்படின்னு சொல்ற, நீங்க பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொல்ற, எனக்கு சொந்தமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படி சொந்தமான, அவருக்கு சொந்தமான பிள்ளைகள் இனி துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணார், நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். விசுவாசம் இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது. விசுவாசம்தான் தேவனுக்கு பிரியம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியமாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் கிருபையை தியானிப்பதால் நம்முடைய சித்தத்தின்படி செய்ய சகல வித நற்கிரியிலும் சீர்பொருந்தினராக நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம பார்க்கிறோம், ஒரு கிறிஸ்துவின் அன்பின் சலுகை பெற்றவர்கள் கிறிஸ்துவின் மத்தியஸ்த பணியில் நீதிமான்களாக எண்ணப்படுகிறார்கள். அதனால்தான் இங்க லூக்கா 35 நாம் பார்க்கும்போது,
அந்த வார்த்தையை சொல்ல நாம் ஆண்டவருடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வெளிப்படுத்தல் யோவான் 1:3-2 வாசிக்கும் போது, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசித்து அவரோடு கூட ஒப்புரவாக முடியும். இங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51 57 வசனங்களை வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் அவர் விசுவாசத்துக்குள்ளே பெறப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய வாக்கியம், மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருக்க போகிறார்கள். அந்த கூட்டத்திலே நாம் இருப்போமா என்பதை நம்மையே நாம் அலசி ஆராயப்பட வேண்டும். இங்கே தேவன் இரக்கம் காட்டுகிறார், அவர் மத்தியஸ்தம் பண்ணுகிறார். பரலோகத்திலே தேவன் நம்ம மேல இரக்கம் பண்றார். நாம் ஆவிகளாகி இருக்கும் போது கூட அவர் இருக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிதாவினிடத்துல நமக்காக மத்தியஸ்தராக இருந்து நம்முடைய பாவங்களுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவர் மட்டுமே அன்புக்கு பாத்திரர், அவர் மட்டுமே முற்றிலும் நீதிபரர். அவர் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக எண்ணப்படலாம். தேவனோடு நித்திய காலமாக பூரண அன்போடு வாழ்கிற பிரியமானவரில் ஒருவனாக நாம் எண்ணப்படலாம். இதுதான் மீட்புக்கு பெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. அதில் நமக்காக பரலோகத்தில் கிறிஸ்து செய்கிற கிரியை சம்பந்தப்பட்டு இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், அவர் நமக்காக என்ன செய்கிறார். ஆண்டவர் எனக்காக என்ன செய்கிறார் சொன்னார், எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அது ஒரு பெரிய, அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தையே எனக்காக கொடுத்தார். அதை விட பெரியது. அது மாத்திரமல்ல, அதை விட பெரியதுன்னு சொன்னால் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு நமக்காக பிதாவினிடத்திலே விட்டு கொடுக்காதபடிக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் பிரியப்படுகிறார். இப்போ சீசர்கள் ஒரு பிசாசை துரத்த முடியல. ஏன் சொன்னால் அந்த சீசர்கள் அநேக நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள். அப்போ அவங்க பிசாசை துரத்த முடியல. இயேசுவினிடத்துல அந்த மகனை கூட்டி கொண்டு வருவார் அந்த தகப்பன். அந்த தகப்பன் அந்த மகனை இயேசுவினிடத்துல கொண்டு வரும்போது இயேசு கிட்ட கேட்கிறாரு, இவனுக்கு பிடித்திருக்கிற பிசாசு, இவனை தீயில விழுந்தலாம், நுரைத்தள்ளி விழுந்தலாம், அடிக்கடி இவனுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த தகப்பனிடத்துல மார்க் 9ஆம் அதிகாரத்துல 17-29 வசனம் வாசிக்கும் போது சொல்றாரு, அந்த தகப்பனிடத்துல இயேசு கேட்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். இப்போ நீ விசுவாசிக்கிறியா? உன் மகன் குணப்பட வேண்டும் என்று நீங்க விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த தகப்பன் உண்மையுடன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் விசுவாசம் நீங்கும்படி அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யணும். நம்ம எப்படியாவது அது போல வார்த்தைகள் எப்பயாவது நாம் கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, ஜெபம் செய்யும்போது ஆண்டவரே அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்டு இருக்கிறோமா? அந்த தாப்பனத்திலே கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறாரு. அந்த பிசாசினாலே பிடிபட்ட அந்த தாப்பன் சொல்றாரு, நான் கொஞ்சம் தான் எனக்கு விசுவாசம் இருக்கிறது, அவிசுவாசம் இருக்கு. அந்த அவிசுவாசமும் என்னை விட்டு நீங்கும்படி நீங்க எனக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ நாம அவிசுவாசம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல தான் நாம கேட்கணும். இயேசு அந்த மனிதத்திலே உனக்கு அதிக விசுவாசம் இருந்தது என்று எண்ணத்தில் வா என்று அவர் சொல்லவில்லை. மாறாக என் விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்வதே போதுமானதாக இருக்குது. அப்போ அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்வோம் அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்குது, அது போதுமான. ஆண்டவரே,
என்னை மன்னியும் அப்படின்னு சொன்னாலே அது எப்படி சொல்லணும்? மன்னின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு மற்றவங்களை அவமரியாதைக்கு பேசுறது அது மன்னிப்பு கிடையாது. முற்றுமாக நம்மை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவிசுவாசம் நீங்க வேண்டும். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம் என்று நாம் பார்த்திருக்கிறோம் சொல்ல. அதனால நாம் அவிசுவாசம் நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒரு ஆயக்காரன், இன்னொன்னு பரிசேயன். இப்போ பரிசேயனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதுன்னா, அவனை குறித்து குற்றம் சொல்றான். ஆண்டவரே, அவனை விட நான் நல்லவன், அவனை விட நான் அதிகமா காணிக்க கொடுக்கிறேன், அவனை விட நான் வாரத்துல 7 நாளும் ஆண்டவர் சர்ச்சுக்கு வரேன், மிகுதியான காணிக்கை சபைக்கு பண்றேன், எல்லாமே என்னால சபை நடக்குது அப்படின்னு யார் சொல்லுது? பரிசேயன் சொல்றான். ஆனால் ஆயக்காரன் அப்படி சொல்றேன். அவனுடைய எண்ணம் எப்படி சொன்னா, ஆண்டவருடைய பார்வையிலே நான் பாவி, இந்த பாவியாகிய மனுஷனை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கும் போது சொல்ற. 2 பேர் ஜெபிச்சாங்கல்ல ஜெபம், அது யாருடைய ஜெபம் சிறந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் தான். அப்போ ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார் என்பது நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ நாம் எபிரேயர்ல பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இப்போ தேவனோடு சஞ்சரிக்கிறது சொன்னா பாவியாக இருக்கக்கூடாது. பாவியாக இருந்தால், பரிசுத்தம் இல்லாத இருந்தால் தேவனோடு கூட நாம சஞ்சரிக்கிற வாழ்க்கை நம்மால ஒருபோதும் வாழ முடியாது. அப்போ அந்த 365 நாளும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? பாவம் இல்லாத வாழ்க்கையாக இருந்தபடினால்தான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டாருன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் அதுக்கு உதாரணமாக தான் நாம் இருக்கிறோம். ஏனோக்கு எப்படி பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தானோ அப்படியாக நாம வாழ வேண்டும். நம்ம ஏதாவது தினந்தோறும் ஏதாவது ஆண்டவரத்தில் கேட்டிருக்கிறோமா? அவர் கொடுக்காம இருந்திருக்கிறாரா அப்படின்னு நாம யோசிக்கணும். ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவரத்தில் நான் கேட்டேன், இது கிடைக்கல, எதனால கிடைக்கல அப்படின்னு நாம யோசித்து அதை திருத்திக் கொள்கிறவர்களாக நாம வாழ வேண்டும். சொல்றாரு லேவியர் 19:18 பழி வாங்காது. அவன் என்னை திட்டான் அப்படின்னு சொன்னா அதை விட நான் அதிகமாக மோசமாக அவனை பேசுவேன் என்று சொல்லக்கூடாது. அப்போ சொன்னா யாருக்கு பாவம் அப்படின்னு சொன்னா நமக்கு தான் அது பாவமாக வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கண்ணத்துல உன்னை அரைஞ்சா மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டு. அப்படி காமிக்கிறோமா? சபையிலே நம்ம குறித்து ஏதாவது பேசினா நாம என்ன பண்றோம்? சபையில ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வரோம். அவன் எப்படி என்ன பேசலாம் அப்படின்னு பிரச்சனை கொண்டு வரும். ஆனால் அந்த மனிதனிடத்துல போயிட்டு சபையெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் இப்படி பேசினேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறோமா? இல்லை. யாராவது சொல்லியிருக்கிறவன் சொன்னா அவனை விட நான் அவ்வளவு கேவலமானவனா, அவளை விட நான் அவ்வளவு கேவலமானவளா அப்படின்னு நாம் யோசிக்கிறோம் இல்ல? நம்மை, அதாவது நாம கேவலப்பட்டு போகிறோம் அப்படின்னு நினைச்சு நம்மை நாமளே கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, பழிக்கு பழி வாங்காது, அது தேவனுக்கு பிரியம் இல்லை. கேக்குறாங்க, யார் வாங்குறாங்கன்னு கேக்குறாங்க. பழி வாங்கலாம் கூட வார்த்தைகளின் மூலமாக பழி வாங்கிறோம். நான் பழி வாங்கறது இல்லை. இப்போ வார்த்தைகளின் மூலமாக நான் பழி வாங்குறேன்ல.
பழி வாங்குறா, அதெல்லாம் பழி வாங்குறா. அப்போ அப்படிப்பட்ட குணம் நம்ம இடத்துல இருந்தா யோனுக்கு போல நிச்சயமாகவே வாழவே முடியாது. ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டு வாழ முடியாது. அவன் இன்னொரு வார்த்தை அந்த எபிரேயர்ல சொல்றான், அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே தேவன் அவன் பிரியமானவன் என்று சொன்னார். ஆண்டவரே ஒரு யோனத்தை பார்த்து எனக்கு பிரியமானவன் என்று சொல்றாருன்னா, நாம பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் நிச்சயமா இவன் எனக்கு பிரியமில்லை, இவன் எனக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழல அப்படின்னு சொல்வார். அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த தேவனை நம்மேல் எப்படி இருக்கிறார், தேவனை எப்படியெல்லாம் நாம் பிரியப்படுத்த முடியும், தேவன் நம்மை எப்படி ஒரு மதிப்புள்ளவராக வைத்திருக்கிறார், நாம் எப்படி மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும், அப்படி அன்பு கூர்ந்தால் அந்த பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட நாம் காணப்படுவோம் என்ற ஒரு நல்ல ஒரு பாடத்தை நாம் இந்த நாளிலும் கூட படித்ததற்காக தேவனை சோஸ்திரிக்கிறேன். ஆமென்.